சாயங்காலம் ஏதாவது கோயிலுக்கு போறேன்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்த பிள்ளை என்ன பண்ணு வீட்டுல சாப்பாடு போட்டு அவர் எது சாப்பிட்டு போயிட்டு வரமாங்க. நான் என்ன நினைச்சேன், அங்க உப்பு காரம் இல்லையா சாப்பிடு இருக்கிறனால குடிக்கலையாட்டம் இங்க வந்து அதனால சாப்பிட்றேன்னு. இதெல்லாம் எவ்வளவு கொடுமைங்க. இங்க வந்து ராணியாட்ட அவங்க அப்பா நைட்டு 12 மணிக்கு கேட்டாலும் வாங்கி தருவாரு. அந்த பிள்ளை அதெல்லாம் அங்க எதிர்பார்க்கலையே. நாங்க என்ன இத்தனை வயசு நம்ம பிள்ளைய வச்சிருந்து நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்ததுக்கு நாங்க ஒரு தவறான குடும்பத்தை குறித்து என் பிள்ளைக்காக வாங்கி பிள்ளை உண்மையா அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு தப்பான பையன் ஒரு பிள்ளைய எனக்கு கொண்டுட்டானே அப்படின்னு யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொந்தத்தை காப்பாற்றவும் அவங்க வீட்லயும் பிள்ளை இருக்குது. அவங்க எல்லாம் அதையெல்லாம் மறந்துட்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு தப்பானவனுக்கு என் சொந்தக்காரனுங்கிறதுக்காக காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாதான் அந்த வழி தெரியும். பொத்தி பொத்தி வளர்த்த கிளி குஞ்சாட்டு இருந்த இருந்தால கல்யாணம் முத்தில என் புள்ள சிரிப்பவே மறந்துட்டாங்க. சிரிக்கவே இல்லை. என் புள்ள முட்டாளா முடிவு எடுத்துட்டான். போய் அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல. எப்படி எடுத்ததுக்கு இல்லையா வாப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கலாம். இல்லையா அவளே வெளுத்துட்டு வந்திருக்கலாம். இல்லையா தைரியமா வளர்த்துறவங்கள கோலையாவான்னு நான் எதிர்பார்க்கல சாமி. நல்லா மனசாட்சி உள்ள மனசுரா இருந்தா யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல எனக்கு சொந்தம் தான் முக்கியம், அவனை என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னா பண்ணிட்டு மகராசில அதனுடைய பாவத்தின் பங்கையும் அவங்களே எடுத்துக்கிட்டு ஒரு இட்லி தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா தோசை மட்டும் தான் செய்வாங்களா மத்தவங்க. அதை வந்து தேங்காய் சட்னின்னா நம்ம தேங்காய் சட்னி விதவிதமா உங்க வீட்டுல எல்லாம் எடுத்து பண்ண முடியாது அப்படிப்பாங்க. அதெல்லாம் சப்பை பண்ண முடியாதுதான் இருக்குமாமா. அவ்வளவுதான் செய்யுமாமா. எக்ஸ்ட்ரா வேணும் தோசை விட்டுலாம். உனக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுன்னா அதுக்குள்ள சாப்பிட முடியுமா? இவங்கெல்லாம் இருக்காங்க. முதல் போய் நம்ம போட்டு சாப்பிட முடியுமா? சோடுதான் இருக்குமாங்க. ஏதாவது போய் ஆசையை எடுத்து சாப்பிட போனானா பின்னாடியே போய் திறந்து பார்க்கணும். அவளுக்கு அது சாப்பிடறதுக்கு பிடிக்காதான். சாயங்காலம் ஏதாவது கோயிலுக்கு போறேன்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்த பிள்ளை என்ன பண்ணு வீட்டுல சாப்பாடு போட்டு அவர் எது சாப்பிட்டு போயிட்டு வரமாங்க. நான் என்ன நினைச்சேன், அங்க உப்பு காரம் இல்லையா சாப்பிடு இருக்கிறனால குடிக்கலையாட்டம் இங்க வந்து அதனால சாப்பிட்றேன்னு நினைச்சேன். இதெல்லாம் எவ்வளவு கொடுமைங்க. இங்க வந்து ராணியாட்ட அவங்க அப்பா நைட்டு 12 மணிக்கு கேட்டாலும் வாங்கி தருவாரு. அந்த பிள்ளை அதெல்லாம் அங்க எதிர்பார்க்கலையே. இவன் ஒரு கேக் வாங்கினா கூட நான் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது. நான் இன்னைக்கு ரிட்டனியா கேக் வாங்கி கொடுத்தேன். அவங்க மாமனாரு ஒரு தடவை ஒரு டாப் எடுத்து கொடுத்தாராமா. இந்த பிரச்சனை முடிஞ்சு கூப்பிட்டு போனாங்களா அதே சொல்லி காமிக்கிறேன். இது நான் எடுத்து கொடுத்தேன். நம்ம இத்தனை பண்ணுமே நாங்க சொல்லிட்டே இருந்து இவங்களால ஜெயிச்சுக்க முடியுமா? நாங்க ஒன்ன கொடுத்தா அதில் விட எச்சத்தை எதிர்பார்க்கறது. அப்புறம் நான் கேட்டேனா நான் ஆசைப்பட்டேனா என்றது இத்தனை இருக்குது. நாங்க பாரம்பரிய குடும்பம். நாங்க என்ன இத்தனை வயசு நம்ம பிள்ளைய வச்சிருந்து நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்ததுக்கு நாங்க ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளைக்காக வாங்கிட்டு. ஆனா என்னால என் பிள்ளை கூட போனாலும் போயிரு நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த அவ சக்தி உள்ளவளா இருந்தா அவங்க இதெல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆண்டவன் அவளும் தக்க தண்டனை கொடுக்கணும். இந்த சட்டம் தண்டனை கொடுக்கணும். அதுதான் நான் எல்லாத்துட்டே கேட்டுக்கிறேன். இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை கொடுங்க. எல்லா தெய்வம் கொடுக்குற தண்டனை கொடுங்க. என் புள்ள அந்த ஒரு செகண்டை நினைச்சு போய் பார்த்தாங்கன்னா அவன் நல்லா துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருவாங்க. உண்மையா அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு தப்பான பையன் ஒரு பிள்ளைய எனக்கு கொண்டுட்டானே அப்படின்னு யாரும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொந்தத்தை காப்பாற்றவும் அவங்க வீட்லயும் பிள்ளை இருக்குது. அவங்க எல்லாம் அதையெல்லாம் மறந்துட்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு தப்பானவனுக்கு என் சொந்தக்காரனுங்கிறதுக்காக காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாதான் அந்த வழி தெரியும். நான் வரட்டுன்னு சொல்லல. என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தி பொத்தி பொத்தி வளர்த்த கிளி குஞ்சாட்டு இருந்தால கல்யாணம் முத்தில என் புள்ள சிரிப்பவே மறந்துட்டாதாங்க. சிரிக்கவே இல்லை. என் புள்ள என் வீட்டு வாச கூட்டுற பொம்பளை சொல்றா, என்னங்க கவனிச்சு என்னாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்களே, சிரிச்சே போயிடுதே, புது பொண்ணாட்டவே தெரியலையேங்கிறா. அந்த பொம்பளை அப்ப எனக்கு தெரியாம இருக்குமா? அந்த பொம்பளைக்கு தெரியுது. என் புள்ள வந்து மறைச்சு அதை சரி பண்ணிடலான்னு மூடி கொண்டு போய் கடைசியில் அவ உசுரையே விட்டுட்டா. நம்மளை வந்து நிம்மதியை விட மாட்டாங்க, நம்ம அம்மா அப்பாவும் நிம்மதியை விட மாட்டாங்க அப்படின்னு அவ முட்டாளா முடிவு எடுத்துட்டான். போய் அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல. எப்படி எடுத்ததுக்கு இல்லையா வாப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கலாம். இல்லையா அவளே வெளுத்துட்டு வந்திருக்கலாம். இல்லையா தைரியமா வளர்த்துறவங்கள கோலையாவான்னு நான் எதிர்பார்க்கல சாமி. ஆனா பெத்ததாயா நான் கொதிக்கிறது உண்மையானா அது அவங்க தாய் உழைக்குமா? நான் ஒரு என்னன்னா அவங்க நல்ல மனுஷர்களா இருந்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.
நல்லா மனசாட்சி உள்ள மனசுரா இருந்தா யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை எனக்கு சொந்தம் தான் முக்கியம், அவனை என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னா பண்ணிட்டு அகராசில் அதனுடைய பாவத்தின் பங்கையும் அவங்களே எடுத்துக்கிட்டு நான் அப்படித்தான் சொல்லுவேங்க. தப்பானவங்களுக்கு நம்ம வெத்த குழந்தைய இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க. அதுதான் நல்லது. நான் பேசினா அப்படித்தான் எங்கள் வீட்டில் இருக்கேன்.